அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை நம்ம வலை விற்பனை பண்ணோம். என்ன ஊர் அப்படின்னாக்கா சொக்கநாதன் என்பவருக்கு துரிஞ்சாபுரம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான் வலை கொடுத்தோம். வலை கொடுத்து ஒரு 4 நாட்கள் இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய வலை கொடுப்போம். அதாவது வலை 5 கிலோ கொடுப்போம். ஐயா கொஞ்சம் வயது 60 வயது இருக்குன்னு சொன்னாப்புல. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் வலை அந்த வலையை வாட்டுவீங்களா? நம்ம கொடுக்குறது பெரிய வலை, பெரிய பெரிய மீன்கள் நிற்கக்கூடிய வலை அப்படின்னு சொன்னேன். அவர் சரி கொடுங்க அப்படின்ட்டாப்புல. நம்மளும் வலையை கொடுத்தாச்சு. அவருக்குமே ஓரளவுக்கு நம்ம குறைச்சி கொடுத்தோம் வலையை. நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் வலையை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். வலையை கொடுத்தாச்சு. வலையை விசிறி பார்த்துருக்காரு. அவரால் முடியல, வயசானவர் இல்லையா, அவரால் தூக்கி விசிற முடியல. நம்ம வலை 77 அடி வரும், சுற்றளவு 6 பேட்ச் வரும். அவர் வலைலாம் வரலாம் திட்டமான வலை, சின்ன வலைஜி அப்படின்னு சொல்லப்போ வெயிட் 2.5 கிலோ, 2.25 கிலோ, 3 கிலோ சொன்னாப்புல. நமக்கு 4.25 5 கிலோ வரைக்கும் வலை வரக்கூடியது. ஒரு வெயிட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா நான் வீசி பார்த்தா என்னால் சரியாக வீச முடியல, என்னால் முடியல, எனக்கு ஹைட்டை குறைச்சிருங்க, வெயிட் கூட அதே இருக்கட்டும், ஹைட்டை குறைச்சிருங்க அப்படின்னாப்புல. அதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தந்துடுறேன் அப்படின்னாரு. எனக்கு பணம் பிரச்சனை இல்லையா, நீங்கள் அனுப்புங்க, நான் சரி செய்து தரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் நமக்கு அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நடந்துக்கிற நடவடிக்கையில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள் மாறுபடும் சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். ஐயா உங்கள் வீட்டில் மல்லாட்டெலாம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அதாவது நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, மல்லாட்டை, இது இருக்கா அப்படின்னு கேட்டாப்புல. நம்ம மாமா வீட்டிலேருந்து கொடுப்பாங்க, அது சில வருடங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆனால் இல்லை நம்ம வீட்டில். என்ன பண்ணார் அப்படின்னா, நான் மல்லாட்டை கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறையா இந்த வலைக்கூடிய என்ன பண்ணார், வலையை அழகாக பேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு கட்டி கொடுத்து அனுப்பிட்டாப்புல. நான் பேக்கிங் பிரித்த வீடியோலாம் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். மல்லாட்டை வானா சார்னா நான் ஒரு கேட்கல, இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நான் கொடுப்பேன், எனக்கு பிடிச்சவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க அப்படின்னாப்புல. அப்புறம் நான் விட்டுட்டு அவர் கொடுத்துருக்காரு. இதை ஃபோனில் என்ன சொன்னார் அப்படின்னா, கொஞ்சம் மறந்துட்டஞ்சி, மிளகா பறிச்சு வச்சுருந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட அது கொடுத்து அனுப்பணும்னாப்புல. சொல்கிற வார்த்தைகளே நமக்கு உள்ளம் குளிரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா நம்ம எப்பயுமே எதிர்பார்க்க மாட்டோம் யாருக்கிட்டையுமே. ஸோ என்ன பழகினா நண்பர்களுக்கே தெரியும், நம்ம யார்கிட்டையும் போய்ட்டு எதுவுமே கேட்டது கிடையாது வரைக்கும். உணவுகளே இல்லைனாலும் அந்த பசியில் வாழக்கூடிய ஒரு சூழல் கடவுள் நமக்கு கொடுத்துருந்தாப்புல. நம்ம எடுத்துகிட்டு வர பொருளை பகிர்ந்து உண்ணணுன்றது என்னுடைய மூதாதையர்கள், தாய் தந்தைகிட்டலாம் தான் நம்ம கற்றுக்கிட்டது. சிறு வயதுலேருந்தே நம்ம ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதை 4 பேர் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எங்கள் அம்மாவுடைய எங்களோட பாட்டி நம்ம ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால என்னுடைய வகுப்பாசிரியர் அவருமே ஒரு பொருளை அவங்க ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாங்கன்னா அதை எல்லா மாணவர்களும் பகிர்ந்து கொடுப்பார். இதெல்லாம் நமக்கு வந்தது. நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் பகிர்ந்து கொடுக்கறது அது வழக்கமாக இருந்தது. அது அப்படியே எங்கே பாருங்கள், நம்ம இந்த பொருள் நமக்காக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்ப்பு இல்லை, ஐயா நம்ம கொடுத்தாப்புல, இதை நம்ம சரி செய்து தரப்போகிறோம். இதற்கு நன்றி கடனாக நம்ம என்ன செய்வோன்றது எங்கள் இருவருக்கும் உள்ள ஒரு தொடர்பில் இருக்கும். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம நல்ல பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வர வேண்டியது எல்லாமே சேரும். திருவண்ணாமலையிலேருந்து நமக்கு கடவுள் ஒரு பிரசாதம் கொடுத்ததா நம்ம இதை நினச்சிக்க வேண்டியதான். நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வயது மூப்பாக இருந்தாலும் ரொம்ப மரியாதையாக, ரொம்ப மதிக்கத்தக்க விதத்தில் பேசினாப்புல. ஒரு 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய என்னை ஐயா அப்படின்னு போட்டார். என்னை பார்த்தா உங்களுக்கு சித்தர் மாதிரி இருந்துச்சு உங்களை பார்க்கும்போது அப்படின்னு சொன்னாப்புல. அதுவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எதிர்காலத்தில் நம்ம வீச்சு வலை சித்தர் அப்படின்ற ஒரு பேர் எடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம். அதிபத்த நாயனுடைய அருளால் அவர் இன்னும் நல்லா இருக்கணும். ஸோ அவருடைய சங்கதிகள்லாம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். எவ்வளோ மல்லாட்டம் நீங்களே பார்த்துங்க. குறைந்தது ஒரு 3.5 கிலோ கிட்ட, 3 கிலோ கூட தான் இருக்கும். 7.5 கிலோ பார்சலுடைய ரேட் இருந்தது. இன்றைய காலகட்டங்களில் உறவு முறைகள் இருக்கிறவங்களே நமக்கு ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கோ தர்றதுக்கோ தயங்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நம்ம அவருக்கு ஒன்றும் எதுவும் பெருசாக தரல. நம்ம ஒரு 4 பேர் கொடுக்குற வலையில் கொஞ்சம் குறைச்சி நம்ம கொடுத்துருப்போம், அவ்வளோதான். பட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு அவர் கொடுத்தது மகிழ்ச்சி. கூடிய விரைவில் அதற்கான நன்றியை நம்ம செலுத்தக்கூடியதில் இருக்கேன். எந்த நிறைகுறைகளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கும் பொழுது நம்ம அதை தெளிவுபடுத்திக்கலாம். நீங்கள் யாருக்காவது ஒரு வேலை செய்கிறதோ ஏதோ ஒரு செய்கிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை தெளிவுபடுத்தி முடிச்சு கொடுங்க. அதனால் இடர்பாடுகள் வந்தது அப்படின்னா பாதியில் அந்த வேலையுமே தடைப்படுத்திடாதீங்க. அப்படி படுத்தணும்னா அவங்களுடைய உறவுகளும் துண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை கொடுத்தவங்ககிட்ட கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்க, அதை பாதியிலே விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அதனாலே நிறைய உறவுகள் துண்டிக்கக்கூடிய சூழல் வரும். செய்கிற வேலையை அழகாக செய்யுங்க. முடிவு வரைக்கும் அதை தெளிவுபடுத்துங்க. உங்களோட வாழ்க்கை மேன்மை அடைய கண்டிப்பாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க யோகம், யோகம் பண்ணட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி. ஐயாவுக்கும் அதிபத்த நாயனோடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.